வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையிலேருந்து அதாவது 8th 10th அல்லது 12th முடிச்சிருக்கிறவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 14,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பல் மருத்துவர். இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி முடிச்சிருவங்களுக்கு இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 35,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. தென் அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ். இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 52 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 18,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது இடைநிலை சுகாதார பணியாளர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நகர சுகாதார செவிலியர், அடுத்தது மருந்தாளுநர். இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது வந்து ஜிஎன்எம் டிஎன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சுகாதார ஆய்வாளர். இதுக்கு வந்து நீங்கள் 12th வந்து பாட்டனி அல்லது ஜுவாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து 14,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தரவு உள்ளீட்டாளர். இது மாதிரியான கேட்டகரி. இதுக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அண்டு வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 13,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பல் மருத்துவ உதவியாளர். இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 13,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு எல்லாமே வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து MPHW கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரியான கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அட்ரஸில் வந்து அனுப்பணும் அப்படின்னா செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், A-25, எமராட் நகர், சிப்காட், ராணிப்பேட்டை மாவட்டம் 632403. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா 0417295179 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2/2/2023 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம் அல்லது வந்து நேரில் போயிட்டும் அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.